Hi hello friends, welcome to our channel Shotax. Marvel fans வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரும் இப்போ வந்துருச்சு. நாம இன்னைக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனையும் ஹிடன் டீடைல்ஸையும் பார்க்க போறோம். சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிருவோமா? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ட்ரெய்லரோட ஓபனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம சார்ல்ஸ் எக்ஸேவியரோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் ஹேப்பன், ஏதோ ஒன்னு பெருசா நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல நம்ம சார்ல்ஸ் எக்ஸேவியர் விண்டோ வழியா பாத்தீங்கன்னா எதையோ பாக்குறாரு. அதை பார்த்து ரொம்பவுமே ஷாக்கும் ஆகுறாரு. அந்த விண்டோக்கு வெளியே நடக்கிறது ஒரு பெரிய காஸ்மிக் ரியாக்ஷனா இருக்கலாம். மேபி அது நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம் லைன்ஸால ஏற்பட்ட ஒரு இன்கர்ஷனா கூட இருக்கலாம். ஆனா அந்த சீன் ரொம்பவே மிஸ்டீரியஸா தான் இருக்கு. அந்த ஷாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போல்டான வாய்ஸ் அந்த ட்ரெய்லரை நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வாய்ஸ் யாரோட தானே பாக்குறீங்க? நம்ம டாக்டர் விக்டர் வான் டூமோட தான். அப்போதான் நம்ம டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வருது. சொல்ல போனோம்னா இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் நம்ம டூமோட வாய்ஸ் ஓவர் தான். ஆனா அவர் பேசுற டயலாக்ல இருந்து ஒரு பெரிய டேஞ்சர் வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த டயலாக் டீகோட் பண்ணோம்னா சம்திங் இஸ் கம்மிங், அதாவது ஏதோ ஒன்னு வரப்போகுது. சம்திங் we may not able to deter, அதாவது அத நம்மளால தடுக்க முடியாம கூட போகலாம். before this day is done, அதாவது இந்த நாள் முடியறதுக்குள்ள. அந்த டயலாகோட லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா we shall be faced with an unthinkable decision, அதாவது நம்மளால கற்பனை செய்ய முடியாத ஒரு முடிவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா இவர் பேசுறத வச்சு ஒரு டவுட் வருது. டூமையா நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? அவர் வார்ன் பண்ற அந்த டேஞ்சர் வேற யாராவது இருக்கலாமா, இல்ல அந்த டேஞ்சரே அவரா இருக்கலாமா? இதோட ஆன்சர் அடுத்தடுத்த ட்ரெய்லர் வந்தா மட்டும்தான் நாம என்னன்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி இல்லையா மூவி ரிலீஸ் ஆனாதான் தெரியும். அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நியூயார்க்க காட்டுறாங்க. அதோட அவெஞ்சர்ஸ் டவரையும் காட்டுறாங்க. அந்த அவெஞ்சர்ஸ் டவர்ல அங்க எல்லா ஹீரோஸும் அசம்பிள் ஆகிற சீன் செம்ம கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் மெம்பர்ஸும் லைக் சாம் வில்சன், ஆண்ட் மேன், அதோட நம்ம தோரோம். இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸ் சொல்லப்படுற தண்டர்போல்ட்ஸ் டீமும் லைக் விண்டர் சோல்ஜர், பிளாக் விடோ, ரெட் கார்டியன், யுஎஸ் ஏஜென்ட், கோஸ், அதோட பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரி அங்க இருக்காரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் அந்த அவெஞ்சர்ஸ் டவர்ல அப்பியர் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை சேர்ந்த ரீட் ரிச்சர்ட்ஸ் இன்கர்ஷன்னா என்ன, அது யூனிவர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய த்ரெட்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தெரியுது. அவர் பின்னாடி இருக்கிற ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மேபி நம்ம நோட் பண்ணலாம். ஆனா எல்லாத்துக்கும் நடுவுல மாசா நிக்கிறது நம்ம தார். அதாவது இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம தார் தான் லீடரா இருந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுவாருன்னு இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம தார் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறான்னு பார்த்தா அதாவது நம்ம டூம் வாய்ஸ் ஓவர் பண்ண மாதிரியே அடுத்து நம்ம தார் தான் இந்த ட்ரெய்லரை நரேட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது என்னோட டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்ஸ் கூட சேர்ந்து போராடி இருக்கேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஒன்னாவும் சேர்ந்து போராடினாங்க. அவங்க இறந்தும் போனாங்கன்னு சொல்றாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம நாமோர் அண்ட் மக்காண்டன்ஸையும் காமிக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஷூரி அண்ட் எம்பாக்கோ இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை உதவி கேட்டு போயிருப்பாங்களோ வரப்போற த்ரெட்டை எதிர்கொள்ள. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. அவங்க சுத்து தான் போடுறாங்க. இந்த ஷாட் போயிட்டு இருக்கப்பயே நம்ம தார் அவரோட டயலாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே த்ரெட்ஸையும் எனிமிஸையும் ஃபேஸ் பண்றதுலயே இறந்து போனாங்க. அதுவே என்ன ரொம்ப பயமுறுத்துச்சு. ஆனா இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்றப்ப நம்ம தார் ஒரு பக்கமும் இன்னொரு சைடு நம்ம டூம் நிக்கிறாரு. அதாவது நம்ம தாருக்கும் டூமுக்குமே ஒரு பெரிய பேட்டிலே இருக்கும் போல. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷனோட ஸ்டேர்கேஸ் வெடிச்சு அதுக்கு அடுத்த ஷாட்லயே நம்ம சைக்ளாப்ஸ் ஓடி வர மாதிரி காமிப்பாங்க. இப்போதான் செகண்ட் எக்ஸ்மென் மெம்பரையே காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம கேம்பிட் அண்ட் ஷாங்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்கன்ற மாதிரி டஃப் ஃபைட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கதான் நம்ம எக்ஸ்மெனோட மூணாவது மெம்பரையும் நம்ம ஷாங்சியுமே காமிச்சிருந்திருப்பாங்க. மறுபடியும் நம்ம டென்ட்ரிங்ஸ இதுல பாக்குறது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே நம்ம தாரோட டயலாக் மறுபடியும் ஆரம்பிக்குது. ரொம்பவுமே வெறுத்து போய் ஒண்ணுமே இல்லாததுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது ஒரு முட்டாள்தனம்னு கோபத்தோட சொல்றாரு. அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம லோக்கியோட போட்டோ போட்ட டிவிஏ கார்டை ஒருத்தர் வாங்கி பாக்குற மாதிரி தெரியுது. இந்நேரம் நீங்க அது யாருன்னு ஈஸியாவே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணலன்னா வாங்க நானே சொல்றேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோக்கியுமே இருந்திருப்பாரு. ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா அவர் நிக்கிற அந்த பிளேஸ், அங்க இருக்கிற கர்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம ஸ்டீவ் வந்து பெக்கியோட பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்க அந்த வீடு மாதிரி தான் தெரியுது. மேபி நம்ம லோக்கி அந்த இடத்துக்கு போனது ஒருவேளை நம்ம ஸ்டீவ் அவரோட டீம்ல ரெக்ரூட் பண்றதுக்காகவோ அப்படி
இல்லைன்னா ரெஸ்கியூ பண்றதுக்காக போயிருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம வக்காண்டன்ஸ காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தோரோட டைலாக்கான நாம ஒன்னா சேர்ந்து போராடலன்னா நம்மளோட தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வக்காண்டன்ஸ் வர ஷாட்டை நோட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல இருந்து 2 பேரும், நியூ அவெஞ்சர்ஸ் டீமை சேர்ந்த 3 பேரும், புது கேப்டன் அமெரிக்காவான ஃபால்கனோட சைட் கிக்கான ஜாக்வின் டாரஸ் அவருமே அங்க அப்பியர் ஆயிருக்காரு. அதாவது இந்த மூவில வக்காண்டன்ஸ்க்கும் நாமோருக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அதாவது நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தருக்கா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்மெனோட மேன்ஷன்ல பேலன்ஸ் அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் நியூ அவெஞ்சர்ஸ் டீமும் எக்ஸ்மென் டீமை சேர்ந்த 4வது மெம்பரான மிஸ்டிக் என்கவுண்டர் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம எலேனா தான் அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ரேவனும் சும்மா இல்லங்க. அதாவது மிஸ்டிக் எலேனா மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் ஆகி சண்டை போடுறப்ப ஓல்டு எக்ஸ்மென் டேஸ் தான் ஞாபகப்படுத்துது. அதாவது நம்ம எக்ஸ்மெனோட செகண்ட் பவர்ஃபுல், அதாவது சார்ல்ஸ் எக்ஸேவியரோட ஃப்ரெண்டான மேக்னீட்டோவையும் காமிச்சிருந்திருப்பாங்க. இதுதான் நம்ம எக்ஸ்மென் டீம்ல இருந்து 5th மெம்பர். அதோட இடையில பாத்தீங்கன்னா நம்ம தோரோட டைலாக் வருது. இதை தவிர நான் வேற உங்களை எதுவும் மோட்டிவேட் பண்ண போறது இல்ல, நீங்க திரும்ப வந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அப்ப அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷூஸ்ட்ராம் வக்காண்டாவை சேர்ந்த ஷூரிக்கு ஒரு சைலண்டான குட் பை கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அதே எக்ஸ்மென் மேன்ஷன், அதுக்குள்ள நம்ம அவெஞ்சர்ஸும் எக்ஸ்மென்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எக்ஸ்மெனும் அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒரு பக்கம் மோதுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வக்காண்டாவும் நாம ஒரு மோதுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மூவி எப்படி அமையுதுன்னு. இந்த பர்டிகுலர் ஷாட்டை நோட் பண்ணீங்கன்னா அதுல எக்ஸ்மெனை சேர்ந்த மிஸ்டிக் அண்ட் கேம்பிட், அவெஞ்சர்ஸ் சேர்ந்த சாம் வில்சன், ஷாங்சி, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் லீடரான நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸும், மேபி நம்ம ஜானி ஸ்டாமும் இங்க தான் இருப்பாரு போல, அவரோட டீம் மெம்பரும் மச்சானுமான. அதுக்கு அடுத்த ஷாட்லயே நோட் பண்ணீங்கன்னா நம்ம சைக்ளாப்ஸ் அவரோட கிளாஸ ரிமூவ் பண்ணி தன்னோட லைட் பீம ஒரு பொசிஷனை பார்த்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. அவருக்கு பின்னாடி நோட் பண்ணீங்கன்னா ஒரு சென்டினல் மாதிரி இருக்கிற ஒரு ஜெயிண்ட் மேன் ஆர் ரோபோட் நடந்து போறது தெரிய வருது. ஒருவேளை இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ் தான் நம்ம டூமோட பேட்டில் வேர்ல்டா இருக்கும் போல. அதாவது டூம் தான் பப்பட் மாஸ்டர் மாதிரியும் மத்த எல்லாருமே பப்பட் மாதிரியுமே அவர் ஆட்டி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சூஸ்ட்ராம் நம்ம நாமோரை எதிர்த்து ஹை லெவல் எனர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நம்ம தார் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஸ்டைல்ல ஜம்ப் பண்ணி நம்ம டாக்டர் டூமோட ஹெட்க்கு ஸ்ட்ராம்பர்க்க எய்ம் பண்றாரு. ஆனா நம்ம டூம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அதை 2 விரல்ல நிப்பாட்டி இருப்பாரு. அதுவும் அவர் அந்த இடத்தை விட்டு நகராமையே, அதாவது ஒரு காடோட பவரை அசால்ட்டா தடுக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு இதுல ஸ்ட்ராங்கா காமிக்கிறாங்கன்னு மூவி வந்தா தான் தெரியும். அந்த பேட்டில் அப்ப பர்டிகுலரா நம்ம டூமோட கையில நோட் பண்ணீங்கன்னா ரூன் சிம்பிள் இருந்திருக்கும். மேபி அவர் ரூன் மேஜிக்கை யூஸ் பண்றாரு போல. இந்த ஃபைட்டுக்கு அப்புறமா போய் தான் நம்ம தார் ஒரு காட்டுக்குள்ள போய் தன்னோட ஃபாதரை நினைச்சு எனக்கு இந்த த்ரெட்டை எதிர்கொள்ற அளவுக்கு சக்தியை கொடுங்கன்னு கேட்பாரு போல. இது நம்ம மார்வல் ப்ரீவியஸாவே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஒரு சின்ன டீசர் மாதிரி. அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அதே டைம்ல அவரோட டைலாக்குமே நரேட் ஆகும். அதாவது என்னோட வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதை நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மிராக்கிள் தான் வேணும்னு சொல்லி நம்ம தார் வாயை மூடி இருக்க மாட்டாரு. அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம தார் டிவிஐக்குள்ள ஸ்டார்ம் பிரேக்கர் அண்ட் மியால்னியரோட போவாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸா காட்டுவாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட என்ட்ரி பாத்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம தாரால நம்பவே முடியல. அதை டெஸ்ட் பண்றதுக்காக தன் கையில இருக்கிற மியால்னியரை எடுத்து நீட்டுவாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸும் மியால்னியரை கூப்பிடுவாரு. அந்த ரீஅசெம்பிள் ஆன மியால்னியரும் நம்ம ஸ்டீவ் கைக்கு போயிருந்திருக்கும். அதாவது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல இருக்க மியால்னியர், இந்த டூம்ஸ்டேல காட்டுறது நம்ம ஒரிஜினல் டைம்லைனோட மியால்னியர், அதாவது ரீஅசெம்பிள் மியால்னியர். இந்த ட்ரெய்லரை பார்த்த எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது இது ஸ்டீவ் ராஜர்ஸா இல்ல கேப்டன் ஹைட்ராவான்னு. அதாவது இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து கேப்டன் ஹைட்ரா கிடையாது, அதாவது ஒரிஜினல் எம்சியோட ஸ்டீவும் கிடையாது. ஏன் அவர் கேப்டன் ஹைட்ரா இல்லைன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறது புரியுது. அதுக்கு பாத்தீங்கன்னா 3 சாலிடான ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா அந்த வெட்டிங் ரிங். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா டிவியை கார்ட வச்சிருக்க ஸ்டீவோட ஃபிங்கரை கரெக்டா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதுல வெட்டிங் ரிங்க பார்க்கலாம். இந்த வெட்டிங் ரிங்கை கன்ஃபார்ம் பண்ணுது அவர் ஒரு வேரியன்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ். அதாவது நம்ம பெக்கியோட ஸ்டே பண்ணி டிஃபரெண்ட் லைஃபை வாழ்ந்தவர் தான். நம்ம ஒரிஜினல் எம்சியூ டைம் லைன்ல ஆல்ரெடி ஒரு ஓல்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் இருக்காரு. அதனால இவரை வந்து நம்ம வேரியண்டா மட்டும் தான் எடுத்துக்க முடியும். பட் இருந்தாலும் அவருக்கு எல்லா அவெஞ்சர்ஸுமே தெரியும். செகண்ட் பாத்தீங்கன்னா டிவிஏ கனெக்ஷன். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது அவர் வந்து டிவிஏவால ரெக்ரூட் பண்ணப்பட்ட, அப்படி இல்லைன்னா டிஃபரெண்ட் டைம் லைன்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்ட ஸ்டீவ் ராஜர்ஸ். அதாவது இவர் டிஃபரெண்ட் டைம் லைனை சேர்ந்த கேப்டன் அமெரிக்காவோட வேரியன்ட்னு சொல்லலாம். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ரீஅசெம்பிள் மியால்னியர். இவர் பாத்தீங்கன்னா ரீஅசெம்பிள் மியால்னியர் வீல் பண்ணி இருந்திருப்பாரு. அதாவது இந்த ஹேமர் தான்
அதாவது நம்ம ஹெலாவால உடைக்கப்பட்ட ஹேமர். அதுக்கப்புறமா ரிஸ்டோரும் பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது திஸ் வெர்ஷன், அதாவது இந்த வேரியன்டான ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒருத்தனை நிரூபிச்சிருந்திருப்பாரு. அதாவது கேப்டன் ஹைட்ராவா இல்லாம, அதாவது இந்த ஒருத்தர் தான் பாஸ்ட் மியால்னியரையும் ஃபியூச்சர் மியால்னியரையும் லிஃப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. அதாவது காமிக்ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஹைட்ரா அவெஞ்சர்ஸ் வெல் எடிஷன் காமிக்ல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஹைட்ரா தோர்ஸோட ஹேமரை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அதுல தொத்துதா போயிருந்திருப்பாரு. அதுவே போதும் கேப்டன் ஹைட்ரா வந்து ஒருத்தி இல்லைன்னு. இதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வர ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு ரெஸ்கியூ பண்ணப்பட்ட வேரியன்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் தான். அவர் கேப்டன் ஹைட்ராவும் இல்ல, அதோட ஒரிஜினல் டைம்லைன்ல சேர்ந்த ஸ்டீவும் கிடையாது. இஸ் a வேரியன்ட். அதாவது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மியால்னியரை வீல் பண்ற அந்த சீன்ல எக்ஸாக்ட்டா நோட் பண்ணீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸோட பேக் சைடுல ஒரு கேரக்டர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அது அவரோட சன்னா இருக்கலாம். அப்படி இல்லனா ஆப்வியஸ்லி நம்ம லோக்கியா கூட இருக்கலாம். மேபி நம்ம தோர் மூஞ்சில தெரிஞ்ச அந்த ஷாக் நம்ம ஆர்டிஜேவை டூமா பாக்குறப்ப நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்குமே ஷாக்கா தான் இருக்கும். அதாவது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற பேட்டில் காட் லெவல் பேட்டிலா தான் இருக்கும். நம்ம தோரோட சேர்ந்து காட் மோட் இஸ் ஆக்டிவேட்டட். நான் கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷோடாக்ஸ் ஹோஸ்ட்.